ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. ஒரு கரெக்டாக 4 கிலோமீட்டர் காமிக்குது. ஹோட்டலு இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10,000 வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பாக்ஸு. மேடமே கால் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டியூட்டியை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ முடிச்சுட்டு வந்தோன்னே எப்போதும் போல் இன்றைக்கும் இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் மத்தியானம். ஸோ இன்றைக்கும் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. ஒரு கரெக்டாக 4 கிலோமீட்டர் காமிக்குது. அப்புறம் பைசாவும் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு இப்போ போய் சாப்பாடுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரணும். ரூம்லேயே நான் சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தோன்னா டியூட்டி நமக்கு எப்பவும் போல் நைட்டு தான் இருக்கும், அதாவது ஈவினிங்க்கு மேலே இருக்கும். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்கலை, லைட்டாக தெரியுது பாருங்கள் வெயில். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இங்கே கூலிங் செம்மையாக அடிக்குது. இன்னும் மழை பெஞ்சுன்னா கூலிங் பார்த்தீங்கன்னா இதை விட கடுமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான் வாங்க போகிறோம். 10,000 ஹோட்டல் தான் நினைக்கிறேன், லொக்கேஷனில் செக் பண்ணேன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து ஹைவேல இல்லை. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளோடையே வந்துருச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு ரூம்லேருந்து வர. இதுவே ஹைவேயாக இருந்ததுன்னா டிராஃபிக்காக இருக்கும், கொஞ்சம் போக டைம் ஆயிரும். இது தெருனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹோட்டலு. இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது ஆஃபீஸு. ஸோ 8 கிலோமீட்டர் ஹைவேலே போனோன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அங்கே போய் கொடுத்துட்டு அப்படியே ரூம் போயிடலாம். ஸோ இப்போ போயிட்டு சாப்பாடை வாங்கிடலாம். நல்லா பார்த்து பைசா எடுத்துகிட்டு போய் ஆர்டர் பண்ணணும். ஸோ 2 பாக்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க 10,000 மேடம். உள்ளே போனேன்னே ஆர்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஹோட்டல். கடைக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா மேடம் அட்வான்ஸாக கால் பண்ணி சாப்பாடு ஆர்டர் போட்டாங்க. 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நான் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸில் 10,000 மட்டும் எடுத்துட்டாங்க. செம்ம ஹீட்டாக சூடாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம வாங்கிட்டு நேராக வண்டி கிளம்பிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10,000 வாங்கிட்டோம் ஃபைனலாக. ஸோ அப்போ அப்படியே கிளம்பிட வேண்டியதா ரூமுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10,000 வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பாக்ஸு. மேடமே கால் பண்ணி ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்கும். ஸோ நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரெடியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே சீஸ் 10,000, அதுக்கப்புறம் ஜிபூன் 10,000, அப்புறம் லிவர் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு 10,000 தருவாங்க. லிவர் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கப்தான்னு சொல்லுவாங்க, அதுதான் அரபியில். ஸோ அந்த 10,000 எல்லாமே உண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 130 ரியால் வந்துச்சு. நம்ம ஊருக்கு ஒரு 3,000 வரும். ஸோ அவ்வளோதான் வாங்கிட்டோம். அப்படியே கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இப்போ 10,000 பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 10,000லே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதாவது சீஸு, ஜிபூனு, அதுக்கப்புறம் ஸ்வீட் 10,000 எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்சிங்கு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 10,000 பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தந்தூரி ரொட்டி பார்த்துருப்போம். ஸோ அதை மாதிரியே இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஜிபூன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது நான் இங்கே வந்து 10,000 நிறைய தடவை நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். ரோடும் அந்தளவு டிராஃபிக் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் 4 மணிக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கே வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா வேலை டைமிங் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ மொத்தம் இது பார்த்தீங்கன்னா 128 ரியால் ஆகுது. 108 ரியால் ஆச்சு. மேடம் 130 ரியால் தந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ரியால் மிச்சம். மேக்ஸிமம் 5 ரியால் 10 ரியால்னால் மேடம் வந்து திரும்ப வாங்க மாட்டாங்க, நீனே வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 2 ரியால் நமக்கு தான். இப்போ போயிட்டு ஆஃபீஸில் சாப்பாடை கொடுக்கணும். அது மாதிரி டியூட்டி டைம் வந்து டெய்லி ஒவ்வொரு மாதிரியும் சேஞ்ச் ஆகும். சம்டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் எனக்கு 1 மணிக்கு டியூட்டி வந்திருக்கா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். அதனால் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருக்கணும். எப்போ எந்த டைமிங்கில் டியூட்டி வரணுன்னே தெரியாது, எப்போனாலும் டியூட்டி வரலாம். ஸோ இதை போய் இப்போ கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரியாத் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாலு. ஸோ வந்து நேராக பார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த மால், ரியாத் பார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாலு. வண்டி பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஸோ இந்த மாலில் ஒரு ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்ருக்கேன். மேடம் சாப்பாடுலாம் வாங்கி வந்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாலில் வந்து ஹோட்டல்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு கலெக்ஷனு, அப்புறம் சாய் காஃபி கடை, இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது உள்ளே. இந்த மாலில் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரி4 இருக்குது. ஸோ கேரி4க்கு போனால் நமக்கு கேக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது, மணி 5 மணி ஆகுது. ஸோ மேடம் வர ரொம்ப லேட் ஆச்சுன்னா நேராக கேரி4க்கு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரணும்.
மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி தான் ஆகுது. இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ மகரிப்புக்கு வர வாங்க சொல்லிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. சரி உள்ளே போயிட்டு அப்படியே தொழுதுட்டு வரலான்னு சொல்லி நேராக கிளம்பிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு உள்ளே போய் தொழுட்டு வந்துடலாம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு. பள்ளி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்குது. லாஸ்ட்னா இந்த மொபைல் வந்து மேடம் கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மொபைலை எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள் வந்து ஒரு பார்க்கிங் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டி பார்க் கிடச்சிச்சு. ஸோ இதான் மாலு டோர் பார்த்தீங்கன்னா டோர் 1 தான் நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு தொழுட்டு வந்துடலாம். நேராக பார்த்தீங்கன்னா மாலுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ அந்த மாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த மாலில் பள்ளி எங்கே இருக்குதுன்னு தெரியும். லாஸ்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டில் இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கினா ரைட் சைடில் தான் இருக்குது பள்ளி. ஸோ இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் மகரிப் தொழுதுக்காண்டி. அதிகபட்சம் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை தான் அதிகம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸு அதுக்கப்புறம் ஷூஸு ட்ரெஸ்ஸு அப்படி கிடையாது தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே போயிடலாம் பள்ளிக்கு. ஒருலே பார்த்தீங்கன்னா பள்ளி பக்கத்தில் வந்துட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்டை பிடிச்சி நேராக கீழே போகணும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு வந்துவிட்டோம். அந்த லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே போனோன்னே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது பள்ளி. ஸோ அதிகபட்சம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த பள்ளியில் வந்து நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ பள்ளி பார்த்தீங்கன்னா கீழே செம்மையாக இருக்கும். நேராக வந்துவிட்டோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நேராக போயிட்டு வண்டியில் தான் அவங்க வர தட்டி வெயிட் பண்ணணும். ஸோ தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா நேராக வண்டிக்கே வந்துவிட்டோம் தொழுகையை முடிச்சுட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நல்லா சரியாக கூட்டம் மாலுக்குள்ளே. கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகரிப் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு அப்படியே நேராக வண்டிக்கே வந்துட்டேன். ஸோ இப்போ எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில. வரதாட்டி நம்ம வண்டியில் தான் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வியாழக்கிழமைனால எப்படி வர லேட் ஆயிரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சிச்சு. ரூமுக்கு வந்துவிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே டியூட்டி முடிஞ்சிச்சு. மணி கரெக்டாக 10 மணி ஆகுது. ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டான்கிலேருந்து ஒரு காவா வாங்கியிருந்தாங்க. ஸோ காவா சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ ரூமில் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எதுவுமே இல்லை, பொருட்கள் எதுவுமே இல்லை. ஆனியன் அப்புறம் தயிர் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இடத்துல கேட்டுட்டு வேறு பக்காலாக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் கிளம்பிட்டேன். இப்போ போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரணும் திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. ஸோ நாளைக்கு பிரியாணி வைக்கிறக்காண்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆனியனு. ஸோ இங்கே சவுதி அரேபியாவில் ஆனியன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூடி போச்சு. 1 கிலோ ஆனியன் பார்த்தீங்கன்னா 10 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 220 ரூபா வரும் 1 கிலோ இங்கே. அதுக்கப்புறம் தயிர் அப்புறம் எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு பிரியாணி வைக்க. ஸோ நாளைக்கு நம்ம ரூமில் பிரியாணி. டியூட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. மணி 10 மணி முடிஞ்சிச்சு. நைட்டு சாப்பாடு மட்டும் ரூமில் தான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தூங்க வேண்டியதான். ஸோ வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.